அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குல இன்றைக்கி 2 ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று ஸ்பைசி. இப்போது நான் 1 கிலோ அளவுக்கு நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. சால்ட்டை சேர்த்துட்டு தண்ணி அளவாக வச்சுட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 விசில் 4 விசில் கிட்ட வச்சு எடுத்துட்டு இதில் பாதி சக்கரவள்ளி கிழங்கு இப்போ எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மசிச்சுக்கோங்க. தோலை நீக்கிட்டு மசிச்சுட்டு இதில் வந்து கோதுமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், மைதாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செய்கிறேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, ஓமம். இதில் நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம், கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் நான் வந்து அதை போடலை. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கீரை கூட எல்லாமே சேர்த்துக்கலாம். கீரை உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கீரை ஐட்டம் கூட எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி பிரட்டுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா பிரட்டி எடுத்துட்டு நான் வந்து இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நட்ஸ் வேணால் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நட்ஸு வேணான்றதுக்காக நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்துட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா அமுந்துடும். இது இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும், பட்டர் வேணும்னா நீங்கள் பட்டரில் நெய்யில் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்வீட்காக சக்கரவள்ளி கிழங்கு லட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ நல்லா இதை ப்ரெஸ் கொடுத்துருங்க. மீதி இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை, அதனால் நாட்டு சக்கரை சேர்க்கலை, ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி உண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு லட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.